என்ன செய்ய வேண்டும்? இந்த வர ஆண்டுல எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும், சபையில் வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், இயேசுவுக்காக எழும்ப வேண்டும், இயேசுவுக்காக வைராகியமாய் நிற்க வேண்டும், இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அந்த வார்த்தை சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ எழும்பி பிரகாசிக்க முடியும்? ஆண்டவருடைய ஒளி நம் மீது படும் பொழுது, இயேசுவின் மகிமை நம் மீது வரும் பொழுது, இயேசுவின் வல்லமை நம் மீது வரும் பொழுது, இயேசுவின் அபிஷேகம் நம் மீது வரும் பொழுது, இயேசுவின் நிழல் நம் மீது வரும் பொழுது, இயேசுவின் காரியங்கள் நம் மீது வரும் பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும்? எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆகவே இந்த வார்த்தை சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தால்தான், கர்த்தருடைய வெளிச்சம் உன் மீது வந்தால்தான், கர்த்தருடைய மகிமை உன் மீது வந்தால்தான் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆகவே தான் இந்த வார்த்தை சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? நான் எப்படிப்பட்டவனாய் இருந்தால் நான் எழும்பி பிரகாசிக்க முடியும்? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் எழும்பி பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 52 அதிகாரம் 1 அதிகாரம் 2வது வசனம், 1வது வசனம் 2வது வசனம். ஏசாயா 52 1 2. யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? ம் 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 சரி, அதில் வார்த்தை சொல்லுது, எலும்பு எலும்பு சீயோனேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. 2வது வசனம் சொல்லுது, தூசியை உதறிவிட்டு எலும்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும்? தூசியை உதற வேண்டும், தூசியான காரியங்களை உதற வேண்டும், தூசியான இச்சைகளை உதற வேண்டும். அந்த தூசிகளை நான் உதறி போடும்பொழுது தான் நான் என்ன செய்ய முடியும்? இயேசுவுக்காக எழும்ப முடியும். தூசியான காரியங்களை உதறி போடும் பொழுது தான் நான் இயேசுவுக்காக எழும்ப முடியும். ஆகவே அந்த வார்த்தை சொல்லுது, உன் தூசியை உதறி விட்டு எழும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்காக எழும்பணும்னு சொன்னா, இயேசுவுக்காக நீங்க பிரகாசிக்கணும்னு சொன்னா, முதலாவது உங்களுக்கு தேவை எது தெரியுமா? உலக காரியங்களை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2 அதிகாரம் 15வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூற வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன, இன்னைக்கு எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது. இந்த ஸ்மார்ட் போன்ல நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்கிறது. மொத்த உலகமுமே ஒரு ஸ்மார்ட் போனை கொண்டுதான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஸ்மார்ட் போன் இருந்தா போதும், நீங்க இங்கிருந்து லண்டனுக்கு நீங்க போன் பேச முடியும். இந்த ஸ்மார்ட் போன் இருந்தா போதும், நீங்க உலகத்தில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ எல்லா காரியங்களையும் இந்த ஸ்மார்ட் போன் மூலமாகவே நீங்க செய்ய முடியும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேப்டாப்பை வச்சு ரொம்ப இதாத்தான் வேலை செய்யுவாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. லேப்டாப்பில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் போன் மூலமாகவே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் அந்த ஸ்மார்ட் போனுக்கு இன்றைக்கு அநேகர் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அநேக சிறு பிள்ளைகள் இந்த ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சாப்பாடு ஊட்டுவதற்கு கூட என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஸ்மார்ட் போனை காட்டித்தான் இன்னைக்கு சாப்பாடு ஊற்றி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளில் நீங்க அன்பு கூறாதீங்க. உலக காரியங்களில் நீங்க அன்பு கூறாதிருங்க. உலக சிற்றின்பத்தில் அன்பு கூறாதிருங்க.
பாருங்க, உலக காரியங்களை நீங்க அன்பு வச்சீங்கன்னு சொன்னா இயேசுவை நீங்கள் மறந்து போக வேண்டியதா இருக்கும். உலகத்தின் மீது அன்பு அதிகமாக அதிகமாக இயேசுவை தானாக மறந்து ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்க ஸ்மார்ட் போன் தேவையில்லாத காரியங்களுக்கு பின்னாடி ஓட ஓட என்னாகும்? ஜெப நேரம் குறையும், ஆண்டவரோடு இருக்கிற நேரம் குறையும், ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கம் குறையும். அப்போ உலக காரியங்களை வெறுத்து இயேசுவின் மீது அதிக அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்தில் எது ஆளுகை செய்கிறது, எது உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது, எந்த உலக காரியம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் உலகத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் இயேசுவை வைக்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் உலகத்தின் மீது அன்பு வைத்துக் கொண்டு இன்னொரு பக்கம் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவின் மீது அன்பு வைத்திருக்கிறேன், இயேசு என்னை எழுப்புவார், இயேசு என்னை பயன்படுத்துவார், இயேசு என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால் இயேசுவால் செய்ய முடியாது. காரணம், உன்னுடைய அன்பு உலகத்தின் மீது இருக்கிறது, உன்னுடைய அன்பு உலக பொருட்கள் மீது இருக்கிறது, உன்னுடைய அன்பு உலக ஆசைகள் மீது இருக்கிறது, உன்னுடைய அன்பு உலகத்தின் இச்சைகள் மீது இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலக காரியங்களை வெறுத்து விடு, உலக சிநேகத்தை வெறுத்து விடு, உலகத்தின் மீது அன்பு கூறாதே, மாறாக என்னை நேசி, என் மீது அன்பு கூர்ந்து பா, என் மீது அதிகமான அன்பு வைத்து பா, என்னை நீ அதிகமாய் நேசித்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இயேசுவை நேசிக்க நேசிக்க, இயேசுவின் மீது அன்பு வைக்க வைக்க அந்த அன்பு வேற மாதிரி இருக்கும். அந்த அன்பு உங்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தும், அந்த அன்பு பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் மீது இருக்கிற அன்பு உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் மீது நீங்க வைக்கிற அன்பு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். இயேசுவின் மீது நீங்க வைக்கிற அன்பு உங்களுக்காக வைராகியமாய் ஆண்டவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் இந்த வார்த்தை சொல்லுது, உலகத்தின் மீதும் உலக காரியங்கள் மீதும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு உங்க அன்பு யார் மீது இருக்கிறது, யார் மீது நீங்க அன்பு வைக்கிறீங்க என்பதை யோசித்து பாருங்க. ஒரு தேவ மனிதர் இருந்தார், சார்லஸ் ஃபின்னி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர். அந்த மனிதனுடைய ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்ன தெரியுங்களா? அந்த மனிதனுடைய முகத்தை யார் பார்த்தாலும் சரி உடனே அவருக்குள்ளாக பாவ உணர்வு வந்துவிடும். அந்த மனிதனுடைய முகத்தை எந்த மனிதன் பார்த்தாலும் சரி உடனே அந்த அடுத்த செகண்டே அவனுக்குள்ளாக பாவ உணர்வு வந்துவிடும். அதுதான் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. ஒரு முறை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு இடத்துல தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல ஒரு சகோதரி தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சார்லஸ் ஃபின்னி என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் அந்த சகோதரியை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த சகோதரி இந்த சார்லஸ் ஃபின்னி என்கிற தேவ மனிதனை ரொம்ப இளக்காரமாக பார்க்கிறார். பார்த்த அடுத்த நிமிஷம் அந்த சார்லஸ் ஃபின்னிக்குள் இருந்த அபிஷேகம் அந்த பெண்மணியின் மீது போகிறது. போன உடனே என்ன ஆகிறது? அந்த பெண்மணிக்குள்ள ஒரு பாவ உணர்வு வந்த உடனே அந்த பெண்மணி கதறி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, உடனே தான் வேலை செய்கிற ஸ்தலத்திற்கு போகிறார். ஸ்தலத்திற்கு போன உடனே அந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா கூட வேலை செய்கிற எல்லாருக்குள்ளும் பாவ உணர்வு. அன்றைக்கு ஒரே நாளில் மாத்திரம் 500 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர். அப்படி வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் என்ன ஆயிற்று? அவர் சபை நடத்தி கொண்டிருந்தார். அந்த சபையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் சொன்னார், ஒரு அழைப்பு விடுத்தார். என்னன்னு சொல்லி அழைப்பு விடுத்தார்? நம்முடைய சபைக்கு எல்லா வாலிபர்களும் அதிகமாய் வர வேண்டும், அநேக வாலிபர்கள் நிறையாய் வர வேண்டும், நம்முடைய சபையில் நிரம்பி வழிய வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நீங்கள் மாடல் ட்ரெஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு சர்ச்சுக்கு வாங்க என்று சொல்லி அழைப்பு விடுகிறார். உடனே அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மாடர்ன் ட்ரெஸ் போட ஆரம்பித்தார்கள். ரொம்ப அசிங்கமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சபைக்கு வருவார்கள். இப்படி வந்து கொண்டே இருப்பார்கள். அவர் சார்லஸ் ஃபின்னி சொன்னார், எப்படியாவது வாலிபர்களை நீங்கள்
சபைக்குள்ள கொண்டு வாருங்கள், சபைக்குள் வந்ததற்கு பிற்பாடு நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொன்னார். அந்த பேச்சை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் அநேக மாடர்ன் ட்ரெஸ் உடுத்தி கொண்டு அந்த சபைக்குள்ள அநேக வாலிபர்களை கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் ஆண்டவர் பார்த்தா சார்லஸ் பின்னிய ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுங்களா? ஒரு நாள் வந்திருந்த எல்லார் மீது ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றினார். ஊற்றினதற்கு பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா? பெண்கள் நிர்வாணமானார்கள். நிர்வாணமாய் சபையை விட்டு ஓட பார்த்தார்கள். அந்த நேரத்தில் சார்லஸ் பின்னி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன காரியம் செய்தேன், ஏன் இந்த மாதிரி நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுது ஜெபித்தான். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சார்லஸ் பின்னி இடத்துல பேசினா, நான் சொன்னேனா, நான் மாடர்ன் ட்ரெஸ் போடுன்னு சொன்னா, மாடர்னை உடுத்திட்டு சர்ச்சுக்கு வான்னு சொன்னா, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்நாள் வாழ்ந்து கொள்ளலாம், ஆனால் சபைக்கு வந்தால் போதுன்னு சொன்னா என்று சொல்லி ஆண்டவர் சார்லஸ் பின்னி இடத்தில் ஆண்டவர் கேட்டார். அன்றைக்கு சார்லஸ் பின்னிக்கு ஒரு பாவ உணர்வு வந்தது. அடுத்த நாள் அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். நான் செய்த தவறு அநேக வாலிபர்கள் இன்றைக்கு பின்வாங்கி போய்விட்டார்கள். என்னுடைய சபை என்னை விட்டு பின்வாங்கி போனது, என்னுடைய சபை என்னை விட்டு போனது காரணம் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியவில்லை. உலகத்தின் மீது அன்பு வைத்தேன், உலக காரியங்கள் மீது அன்பு வைத்தேன், உலகத்தில் இருக்கிற வாலிபர்களை நான் எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தேனே தவிர ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நான் மறந்துவிட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு சார்லஸ் பின்னி தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார். இன்றைக்கு கூட அநேகர் சொல்றாங்க, நீங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாங்க, எப்படி வேணாலும் உடுத்திக்கலாங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாங்க, இந்த வயசுல தாங்க அதெல்லாம் போட முடியும்னு சொல்றாங்க. ஆனால் இயேசு சொன்னா, இயேசு கூட இருக்கும் பொழுது, இயேசு பரிசுத்தமா இருக்கும் பொழுது நாம் போய் இப்படி வெளியே நின்னா நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்முடைய உடை முதற்கொண்டாக உலகத்தை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம் உலகத்தின் மீது அன்பு வச்சிருக்கோமா, இயேசுவின் மீது அன்பு வைத்திருக்கிறோமா? நாம் யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறோம்? நம்ம யாரை அதிகமாய் நேசிக்கிறோம்? நம்ம யார் மீது அதிக அன்பு காட்டுகிறோம் என்பதை யோசித்து பாருங்க. அப்போ கர்த்தர் மீது அதிக அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் யாராவது ஒரு வாசிக்கலாமா? 1 யோவான் 2:16-17. சரி, அந்த வசனம் சொல்லுது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் அது யாரால் உண்டாச்சா? சாத்தானால் உண்டானது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டது. பிதாவானவரால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது உலக காரியங்களை நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் முதலாவது மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்கணும், கண்களின் இச்சையை ஜெயிக்கணும், ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகருக்கு மாம்சத்தில் ஒரு பெருமை இருக்கும், கண்கள் இச்சை, மாம்சத்தில் ஒரு இச்சை இருக்கும். எப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு பொருளை பார்க்கும் பொழுது இது நம்ம எப்படியாவது வாங்கி ஆக வேண்டும் என்று சொல்லி இச்சிக்கப்படுவார்கள். இன்னும் அடுத்த வசனம் சொல்லுது, கண்களின் இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கிற பார்வை இச்சையுள்ளதாய் அநேகர் பார்ப்பாங்க. அடுத்து சொல்லுது, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு சகலமும் கற்ற ஆள் என்று சொல்லுகிறது. அப்போது அந்த 3 காரியங்களையும் நம்ம ஜெயிக்கும் பொழுது தான் நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காண முடியும். எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல நண்பனை கொடுத்திருக்கிறார். அந்த நண்பனோடு நான் அதிக நேரம் பேசும்பொழுது அந்த நண்பன் ஒரு முறை என்னோடு சொன்னார், உனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்ன பலவீனம் என்று சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னார், உனக்குள்ள மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாக ஒரு போராட்டம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னான். அப்போ நான் கேட்டேன், அதை நான் எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி நான் கேட்டேன். அப்போது அவன் சொன்னான், அதிகமாக ஆவியானவருக்கு இடம் கொடு, அதிகமாக ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு இடம்
இடம் கொடு, அதிகமாக ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிரம்பிக்கொண்டே இரு, அதிகமாக ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கொண்டே இரு. ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? மாம்சத்தின் கிரியைகள் அழிந்து கொண்டே இருக்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? மாம்ச சிந்தைகள் அழிந்து கொண்டே இருக்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? உலக காரியங்கள் உள்ளிருந்து வெளியே போய்கொண்டே இருக்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? இயேசுவின் மகிமை நம் மீது தங்க ஆரம்பிக்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? இயேசுவின் அபிஷேகம் நம் மீது தங்க ஆரம்பிக்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? இயேசுவின் அக்கினி நம் மீது தங்க ஆரம்பிக்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? இயேசுவின் மகிமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் முக பிரசன்னம் நம் மீது தங்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி அவன் சொன்னான். அப்போ நீங்க ஆவியானவரோடு ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க நீங்க உலக காரியங்களை ஜெயிக்க முடியும், உலக சிற்றின்பங்களை ஜெயிக்க முடியும், உலக ஆசாபாசங்களை ஜெயிக்க முடியும். உலகத்தை நீங்கள் ஜெயிக்கிற வேண்டும் சொன்னா நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா தான் நீங்க உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ ஆவியானவரோடு அதிக நேரம் நீங்க உறவாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது நீங்க எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது நான் எதை ஜெயிக்க வேண்டும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 2:14. யாராவது ஒரு வாசிக்கலாமா? அதில் சொல்லுது, பொல்லாங்கானை ஜெயித்ததாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இரண்டாவது நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் பொல்லாங்கனை நான் ஜெயிக்க வேண்டும். பொல்லாங்கன் என்று சொன்னால் யார்? பிசாசை நான் ஜெயிக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு சொன்னால் ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாய் போராடுவார்கள். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மேலே வரணும்னு சொன்னால் ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் போராடுவார். யாருன்னு சொல்லி கேட்டால் பிசாசானவன் உனக்கு விரோதமாய் போராடுவான். பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக அவன் கைகளை நகர்த்துவான். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அநேக முறை பார்த்திருக்கிறேன். பிசாசோடு போராடி இருக்கிறேன். பிசாசோடு நான் அதிகமாய் போராடி ஜெயித்துண்டு. ஆகவே தான் சொல்லுகிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும்னு சொன்னால் பிசாசை எதிர்த்து ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானை எதிர்த்து ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசு எப்படி கிரியை செய்வான் என்பதை அறிந்து ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்கிறாங்க, அதிக நேரம் ஜெபம் பண்ணாதீங்க. அதிக நேரம் ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் உங்களோடு பேசி விடுவார். ஆண்டவர் ஒருவேளை உங்களை மற்ற தேசத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பினாலும் அனுப்பி விடுவார். ஆகவே அதிக நேரம் ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்லுகிற நபர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மேலே வர வேண்டும் என்று சொன்னால் பிசாசை ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்தகார ஆவிகளை ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீங்க எழும்பி ஜெயிக்க வேண்டும். நீங்க ஜெயித்தால் தான் இயேசுவுக்கா வைராகியமா எழும்ப முடியும். ஒரு பக்கம் பிசாச போராடி ஜெயிக்காம, ஒரு பக்கம் பிசாசோடு போராடி நீங்க வெற்றி பெறாம, ஆண்டவருக்காக நான் எழும்புகிறேன், ஆண்டவருக்காக நான் நிற்கிறேன், ஆண்டவருக்காக நான் பெரிய காரியங்களை செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் சாதிக்கிறேன்னு சொன்னா சாதிக்க முடியாதுங்க. அப்போ பிசாசை ஜெயிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். பிசாசை எதிர்த்து போராடுகிறவனாய் காணப்பட வேண்டும். எந்த மனிதன் பிசாசை ஜெயிக்கிறானோ அவன்தான் எழும்பி பிரகாசிக்க முடியும். எந்த மனிதனை கண்டு பாதாளம் நடுங்குகிறதோ, எந்த மனிதன் ஜெபிக்க முழங்கால் போடும் பொழுதெல்லாம் சாத்தான் நடுங்குகிறானோ அந்த மனிதன் தான் இயேசுவுக்காக வைராகியமாய் எழும்ப முடியும். அப்போ நம்முடைய
உங்களுடைய ஜெப வாழ்க்கையில பிசாசை ஜெயிக்கிற அந்த அனுபவம் இருக்குதா என்பதை யோசித்து பாருங்க. நீங்க பிசாசை ஜெயித்திருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்க. அப்போ பொல்லாங்கனை ஜெயித்தபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசை உங்களால் ஜெயித்திருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில பிசாசை ஜெயித்திருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்க. நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு முறை பார்த்தீர்கள் என்று சொன்னால், என்னுடைய அறையில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். என்னுடைய அறையில் ஜெபிக்கும் பொழுது ஒரு பிசாசானவன் என்னிடத்தில் வந்தான். அவன் வந்து என்னுடைய மொபைலை பார்த்தான். மொபைலை பார்த்துட்டு சொன்னான், நீ என்னத்துக்கு செல்ஃபோன் வச்சிருக்கிற, உனக்கு எதுக்கு செல்ஃபோனு, இதை தூக்கி போடு அப்படின்னு சொன்னான். அப்போ நான் கேட்டேன், நான் எதுக்கு தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னான், இந்த செல்ஃபோனில் ஒன்றுமே இல்லையே, இந்த செல்ஃபோனை மற்றவங்க வச்சுருந்தா இதில் என்னென்னமோ பண்ணலாமே, இந்த செல்ஃபோனை நீங்கள் கையில் வச்சுருந்தா எத்தனையோ பேர் எத்தனையோ பண்ணுறாங்களே, ஆனால் உன்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நீ ஏன் இந்த செல்ஃபோனை வச்சுருக்க, நீ தூக்கி போடு என்று சொல்லி பிசாசானவன் என்னோடு பேசினான். அப்பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், உலக காரியத்தில் அன்பு வைக்காத, இன்னும் என்னுடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திரு, இன்னும் நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போ பிசாசை ஜெயிக்கிறவன் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி பிரகாசிக்க முடியும். முதலாவது நான் சொன்னேன், உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ரெண்டாவது பிசாசை ஜெயிக்க வேண்டும். மூன்றாவது நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். என்னாகமம் 6:26. சரி, அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அவருடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ரெண்டாவது எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் விரும்புகிறவனாக நான் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமாய் நான் விரும்புகிறவனாய் நான் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அதிகமாய் நான் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு உலகம் எப்படியெல்லாமோ போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தங்கன்னு சொன்ன ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் என்ன செஞ்சாங்க, சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. அவங்க பாடுற பாட்டு தமிழ் பாட்டு தான் பாடினாங்க. எனக்கும் புரியல, அங்கே இருக்கிற யாருக்குமே புரியல. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க மட்டும் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருந்தாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவே முடியவில்லை. அப்போ நான் கேட்டேன் அந்த சர்ச்சு பாஸ்டர் மாட்டேன், என்னங்க பண்ணுறீங்க, என்னங்க பாட்டு பாடுறீங்க, என்னங்க ஆராதனை நடத்துறீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க, கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலைங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இந்த வாலிபர்கள் இந்த மாதிரி பாட்டை தாங்க இன்றைக்கு விரும்புகிறாங்க, இந்த மாதிரி பாட்டு பாடினா தான் சர்ச்சுக்கு வர்றாங்க, இல்லாட்டி வர்றதில்லைங்க என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் எந்த சபையில் இருக்கிறதோ, எந்த மனிதன் மீது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குதோ, அந்த மனிதன் ஸ்டேஜுக்கு மேலே வந்து நின்னாலே போதும், அவன் பேசாவிட்டா பரவாயில்ல, அவன் ஸ்டேஜில் வந்து நின்று அடுத்த செகண்ட் அவன் மேல் இருக்கிற பிரசன்னம் அந்த இடத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மீதும் வர ஆரம்பித்து விடும். அதுதான் அந்த பிரசன்னத்தின் மகிமை, அதுதான் அந்த பிரசன்னத்தின் வல்லமை, அதுதான் அந்த தேவ பிரசன்னம், அதுதான் அந்த தேவனுடைய மகிமை. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பிரசன்னத்தை நாட வேண்டும். ஆகவே தான் ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொன்னார், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். எது பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும்? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டுமா? ஆண்டவருடைய பிரசன்னம் பழுக வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னம் பெருக வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவருடைய அபிஷேகம் பழுகி பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாக விரும்புங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை
அதிகமாக வாஞ்சிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாக ஜீவித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள அதிகமாய் காத்திருங்க. அப்படி காத்திருக்கும் பொழுது நீங்க இயேசுவுக்காய் எழும்பி பிரகாசிக்க முடியும். இந்த உலகத்தை அசைத்த ஒரு தேவ மனிதர் பில்லி கிரஹாம், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் போகாத நாடுகள் கிடையாது. அவர் இந்த உலகத்தில் போய் பிரசங்கம் பண்ணாத இடமே கிடையாது. இந்த உலகம் முழுவதையும் அசைத்த ஒரே ஒரு நபர் பில்லி கிரஹாம் என்று சொல்லி, அந்த பில்லி கிரஹாம் இடத்துல ஒரு முறை இன்டர்வியூ எடுக்கும் பொழுது கேட்டார்கள், பில்லி கிரஹாம், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், உங்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தை அசைக்கிறார், அடுத்த ஜெர்மம் என்று ஒன்று சொல்லி இருந்தால், அடுத்ததாக உங்களுக்கு இந்த பூமிக்கு வர ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லி இன்டர்வியூக்கு வந்த எல்லாரும் கேட்டார்கள். அதற்கு பில்லி கிரஹாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒரே ஒரு ஆசை உண்டு, அடுத்த ஜெர்மம் என்று சொல்லி இருந்தால் நான் ஒரு முறை மறுபடியும் இந்த பூமியில் பிறப்பேன் என்று சொன்னால் நான் ஒன்றே ஒன்று செய்வேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அதிகமாய் காத்திருப்பேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அதிகமாய் நான் அமர்ந்திருப்பேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஜனங்களுக்குள் கொண்டு செல்லுவேன், அதுதான் எனக்கு ஆசை என்று சொல்லி பில்லி கிரஹாம் சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் கொண்டு போகிறேன், ஆண்டவருடைய மகிமையை நான் கொண்டு போகிறேன், ஆண்டவருடைய வல்லமையை நான் கொண்டு போகிறேன், ஆண்டவரை என்னை எடுத்து பயன்படுத்தும், என் ஜெப வாழ்க்கையை மாற்றும், நான் இன்னும் உம்முடைய சமூகத்தில் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும், இன்னும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தை நான் அதிகமாய் உணர வேண்டும், இன்னும் உம்முடைய சமூகத்தில் அதிகமாய் நான் காத்திருக்க வேண்டும், இன்னும் உம்முடைய சமூகத்தில் நான் அதிகமாய் போராட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை பேர் நம் பிரசன்னத்தை விரும்புகிறோம் என்று சொல்லி யோசித்து பாருங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ காரியத்தை விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்பி, ஆண்டவருடைய மகிமையை விரும்பி, ஆண்டவருடைய வல்லமையை விரும்பி, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கிறவர்கள் கொஞ்சம் பேராக இருக்கிறார்கள். இந்த இரவு நேரத்தில் இயேசு கேட்கிறார், என்னுடைய சமூகத்தில் வருவாயா, என்னுடைய பிரசன்னத்துக்கு நேராய் காத்திருப்பாயா, என்னுடைய பிரசன்னத்தில் நீ அமர்ந்திருப்பாயா, என்னுடைய பிரசன்னத்தில் என்னுடைய பிரசன்னத்தை தாரும் என்று சொல்லி என்னுடைய சமூகத்தில் நீ காத்திருப்பாய் என்று சொன்னார், நான் உன்னை பிரசன்னத்தினால் மூடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் விரும்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா அதில் மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படிக்காய் மலை மேல போய் காத்திருக்கிறார். காத்திருந்து விட்டு ஆண் பிதாவாகிய தேவனை தரிசித்து விட்டு அவர் கீழே இறங்கி வருகிறார். இறங்கி வரும் பொழுது என்ன நடக்கிறது? மோசேயின் மூடத்தை ஒருவராலும் பார்க்க முடியவில்லை. மோசே உன்னுடைய முகத்தை மூடிக்கொள் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கதறினார்கள். காரணம், ஒரே ஒரு காரணம், மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சித்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மலையில் மேல் ஏறும் பொழுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்க முடியும். எப்படி பிரகாசித்தது? ஒரே ஒரு காரணம், தேவ பிரசன்னம் இயேசுவின் மீது இருந்தது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மலையில் ஏறி இருந்த பொழுது அவருடைய முகம் சூரியன் போல பிரகாசித்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, இன்றைக்கு உங்க ஜெப வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை எவ்வளவு நேரம் நீங்க விரும்புறீங்க? ஆண்டவர் உங்களோடு பேசுவதை எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சிங்க, ஆண்டவர் மீது அதிகமான தாகம் வைங்க, ஆண்டவரை உறுதியாய் நீங்க பற்றி கொள்ளுங்க. ஆண்டவருடைய
ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிரம்ப நிரம்ப கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு முறை என் நண்பனோடு நான் பேசிக் கொண்டிருந்த போது என்னுடைய நண்பன் இப்படியாக சொன்னார், நான் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன், ஆண்டவர் என்னோடு பேசுகிறதை கேட்க விரும்புகிறேன். நான் பேசுவதை காட்டிலும், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் ஜெபிப்பதை காட்டிலும் ஆண்டவருடைய சத்தத்தை நான் அதிகமாய் கேட்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போய் காத்திருந்து ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தையை நான் அதிகமாய் கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த தாகம் காணப்படுகிறதா, அந்த பிரசனம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. அப்படி அந்த பிரசனம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். முதலாவது நான் சொன்னேன், உலகத்தை ஜெயிக்கணும். இரண்டாவது பொல்லாங்கனை ஜெயிக்கணும். மூன்றாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். நாலாவது நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் எழும்பி பிரகாசிக்க முடியும்? சங்கீதம் 62 அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 62:8. யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? அந்த வார்த்தை சொல்லுது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், எக்காலத்திலும் நான் இயேசுவை நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இயேசுவை நம்ப வேண்டும். என்ன போராட்டம் வந்தாலும் நான் இயேசுவை நம்ப வேண்டும். என் வாழ்க்கையில் என்ன சுச்சுவேஷனுக்குள்ளே நான் கடந்து போனாலும் சரி, எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நான் கடந்து போனாலும் சரி, இயேசுவை உறுதியாய் நம்ப வேண்டும். ஆகவே தான் நீதிமொழிகள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவின் மீது அதிகமான நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசுவின் மீது அதிகமாய் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்க இயேசுவை அதிகமாய் நம்பும் பொழுது தான் கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் யோபு சொன்னார், என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் ஆண்டவரே நம்புவேன் என்று சொல்லி யோபு சொன்னார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க யார் மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்க? உங்க வாழ்க்கையில் நீங்க அதிகமாக யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? யார் மீது நீங்க அதிக நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்க. அப்போ இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்போ இன்றைக்கு நம் 4 காரியங்களை பார்த்தோம். எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இரண்டாவது பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். மூன்றாவது தேவ பிரசன்னத்தை நாம் அதிகமாய் விரும்ப வேண்டும். நான்காவது எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை மாத்திரம் நம்ப வேண்டும். அப்படி நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். கண்களை முடிச்சோம் இல்லாமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. ஆகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பருண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பருண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை,
யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயர எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பருண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேன காக்கும் காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. இன்றைக்கு நாம் பார்த்தோம், எழும்பி பிரகாசி. நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் முதலாவது நான் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நான் உலக காரியங்கள் மீது அன்பு இல்லாதவனாய் காணப்பட வேண்டும். இயேசுவின் மீது அதிக அன்புள்ளவனாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கடந்து வந்த நாட்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். யார் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள்? யார் மீது அதிகமான அன்பு வச்சிருக்கீங்க? உலகத்தில் உள்ளவைகள் மீது அன்பு வச்சிருக்கீங்களா? அல்லது இயேசுவின் மீது அன்பு வைத்திருக்கிறீர்களா? உலக பொருட்கள் மீது அன்பு வச்சிருக்கீங்களா? அல்லது இயேசுவின் மீது அன்பு வைத்திருக்கிறீர்களா? இன்டர்நெட் மீது அன்பு வைத்திருக்கிறீர்களா? அல்லது இயேசுவின் மீது அன்பு வைத்திருக்கிறீர்களா? டிவியில் வரக்கூடிய ஷோஸ் மீது அன்பு வைத்திருக்கீங்களா? அல்லது இயேசுவின் மீது அன்பு வைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் அன்பு யார் மீது வைத்திருக்கிறீர்கள்? யார் மீது நீங்கள் அன்பு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ள இடத்திலும் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் அன்பு யார் மீது இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ரெண்டாவது, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்களா? பிசாசானவன் நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்களா? பிசாசானவன் உங்களிடத்துல போராடினா அந்த பிசாசு உங்களால ஜெயிக்க முடியுமா? பிசாசானவன் குடும்பங்களில் சண்டையை கொண்டு வந்தால் அந்த சண்டையை ஜெயிக்க முடியுமா? பிசாசானவன் உங்களை தேவையில்லாமல் தூண்டினால் அந்த பிசாசை உங்களால் ஜெயிக்க முடியுதா? இச்சைகளை கொண்டு வந்தால் இச்சைகளை ஜெயிக்க முடிகிறதா? மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்க முடிகிறதா? உலகத்தின் பெருமைகளை ஜெயிக்க முடிகிறதா? யோசித்து பாருங்க. பொல்லாங்கனை நீங்க ஜெயித்திருக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தை அதிகமாய் விரும்புகிற நபராய் இருக்கீங்களா? தேவனுடைய மகிமையை அதிகமாய் விரும்புகிற நபராய் நீங்க காணப்படுறீங்களா என்பதை யோசித்து பாருங்க. நாலாவது, எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை நம்புறீங்களா என்பதை யோசித்து பாருங்க. என்ன நேர்ந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை அவமானப்பட்டாலும், எத்தனை முறை அசிங்கப்பட்டாலும் இயேசுவை உங்களால் நம்ப முடிகிறதா? இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார். ஆகவே நான் இயேசுவை நம்புவேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் இயேசுவையே நம்புவேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நான் இயேசுவையே நம்புவேன் என்று சொல்லி உங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் மீது இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. நீங்க யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி யோசித்து பாருங்க. இந்த இரவு நேரத்தில் நேசு கேட்கிறார், உங்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? நீ யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறாய்? கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்புகிறாயா? என்னை நம்பி வா, என்னை நம்பி வா, என்னை நம்பி வா, என்னை நம்பி வா என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? யாரை நீங்கள் உறுதியாய் நம்புகிறீர்கள்? நான் நம்புகிறது கண்மலையாகிய கிறிஸ்து என்று உங்களால் சொல்ல முடியுமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த புது வருடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துல ஒருவர் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள் என்றைக்கு மாறாண்டவரே, என்னுடைய குடும்பம்
முழுவதும் பிரச்சனைகளாய் காணப்படுகிறது ஆண்டவரே. என் குடும்பத்தில் எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகளாகவே இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய பிரச்சனைகள் என்றைக்கு மாறும் என்று சொல்லி இந்த இடத்துல ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. என் இயேசு சொல்லுகிறார், எக்காலத்திலும் அவரை நம்பு, எக்காலத்திலும் என்னை நம்பு என்று சொல்லி என் இயேசு சொல்லுகிறார். நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசு உங்க பிரச்சனையை மாற்றுவா. நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசு உங்க போராட்டங்களை மாற்றுவா. இயேசுவை நம்புங்க, இயேசு இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்வா. குடும்ப பிரச்சனையில் இருந்து இயேசுவே இன்றைக்கு அற்புதத்தை செய்யும்படிக்காய் வந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும்